ஹாய் விவேஷ். கிராணி அப்படிங்கிற படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வடிவுக்கரசி, திலீபன், சிங்கம்புலி, கஜராஜா இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. டைரக்ட் பண்ணது விஜயகுமரன், ப்ரொடியூஸ் பண்ணது விஜயமேரி. இந்த கிராணி படம் ஒரு மர்மங்கள் நிறைந்த ஒரு அமானுஷ்யங்கள் நடக்கக்கூடிய ஒரு படம். அந்த படங்கள்லாம் வந்து இப்போ சைனாவில், ஜப்பானில் நல்லா ஓடுதுன்றாங்க. அதனால் அப்படி எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தம்பதி வந்து அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வாழ்கிறாங்க. அவங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல வீடு வாங்கிட்டு இயற்கை விவசாயங்கள் பண்ணி இப்போ சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசைப்படுறாங்க. அதுக்காக ஒரு வீடு வாங்கிட்டு வராங்க. அந்த வீட்டுக்குள்ளே பலவிதமான அமானுஷ்ய சக்திகள் என்ன பண்ணுது அப்படிங்கிறத படத்தோட கதை. வடிவுக்கரசி ஒரு கிழவியாக உள்ளே வராங்க. அதே நேரத்தில் அந்த ஊர் கிராமத்தில் ஒரு குழந்தை வந்து கொலை நடக்குது. அதனுடைய இதயம் மட்டும் எடுக்கப்பட்டிருக்கு அந்த கொலையில். அதை கண்டுபிடிக்க வர்ற போலீஸு அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை தோண்டி துருவும்போது இது வந்து எப்படி நடக்குது, இது ஏற்கனவே எப்படியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அங்கே போகும்போது அடடடா, அந்த வீட்டுக்குள்ளே மர்ம சக்திகள், அமானுஷ்ய சக்திகள்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப த்ரில்லாக பண்ணியிருக்காரு டைரக்டர். அந்த வடிவுக்கரசி 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடிய ஒரு கிழவியாக வந்து இந்த ஊரையும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் மிரட்டிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது ஏங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்படி இந்த கிராணி படம் வந்து ஒரு அதில் 2 குழந்தைங்க, வாய் பேச முடியாத, காது கேளாத 2 குழந்தைங்க வந்து நடிச்சிருக்குது. அந்த மாதிரி கேரக்டரில் ரொம்ப பிரமாதமாக சில விஷயங்களை வந்து அந்த கிழவிக்கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணும்போது அந்த கிழவியால் தாங்க முடியாது. அந்த காட்சியும் சரி, மற்ற அந்த வீடு திறக்கிறதுக்கு ஒரு இதை திருவ வேண்டும், அந்த பெண் திருவும் அந்த கிழவி, அதை இதுங்க பார்த்துட்டு அதே மாதிரி திருவும். கடைசியில் சிங்கம்புலி அந்த கிழவியை எப்படி அழிக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு தியாகம், போற்றுதலுக்கு உரிய இதை அப்படி ஒரு பயங்கரமான ஒரு கிளைமாக்ஸை பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த போலீஸ் ஆஃபீஸர், அதாவது சப் இன்ஸ்பெக்டராக ட்ரெயினியாக வர்றதுக்கு ஒரு ரொம்ப அருமையாக துணிச்சலாக சில விஷயங்கள் செய்கிறதுக்காக போகிறாரு. அதுவும் நல்லா பண்ணியிருக்காரு. என்ன ஒன்று, கிளைமாக்ஸில் அவர் வந்து அடி வாங்கிட்டு தப்பி ஓடுற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் அவரே ஒரு வீரனாக காட்டியிருந்தால் பிரமாதமாக இருந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தில் வந்து அந்த சாமி கும்பிட்டு, அம்மனை கும்பிட்டு வரும்போது அதன் மூலம் இந்த அமானுஷ்ய சக்தி அழிக்கிறாங்க அப்படின்னு காட்டியிருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும்.